மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ராமபுரத்துல அந்த வருஷம் குளிர்காலம் சாதாரணமா இருக்கல. அந்த நேரம் காஷ்மீர்ல இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. காலையில ஜனங்க எல்லாரும் டீ கடைக்கு வந்து சுட சுட டீ குடிச்சுக்கிட்டு அங்க குளிர் காஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல தான் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு முன்னாடி தண்டோரா போடுற ஒரு ஆளு தண்டோரா போட்டுக்கிட்டு சத்தமா கத்துனாரு. இது மூலமா ஊர் ஜனங்களுக்கு தெரிய வைக்கிறது என்னன்னா, நம்ம ஊர் பிரசிடென்ட் புதுசா ஒரு ரூல் போட்டிருக்காரு. இன்னையிலிருந்து 4 நாள் வரைக்கும் ஆரோக்கியம்தான் முக்கியம் அப்படிங்கிற திட்டத்தை நாங்க செயல்படுத்த போறோம். இந்த குளிர்காலத்துல ஜனங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள படுத்து தூங்காம 4 நாள் வரைக்கும் மாடியில தான் படுத்து தூங்கணும். இப்படி செஞ்சா உங்களுக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், உங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கும். யாராவது இந்த உத்தரவை மீறினா அவங்க வீட்டுக்கு கரண்ட் கிடையாது, ரேஷன் கட் ஆயிடும், தண்ணி வராது. இது பிரசிடென்ட்டோட உத்தரவு. இந்த அறிவிப்பை கேட்ட உடனேயே ஜனங்க எல்லாருக்குமே ரொம்ப கோவம் வந்துச்சு. எல்லாரும் விடவும் அதிகமா சூரியகாந்தத்துக்கு தான் கோவம் வந்துச்சு. கூட்டத்துல நின்னுக்கிட்டு இருந்த சூரியகாந்தம் ரொம்பவும் சத்தமா, என்னங்க பிரசிடென்ட் ஐயா, உங்களுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச அறிவும் போயிடுச்சா என்ன? ஏற்கனவே வீட்டுக்குள்ள படுத்து தூங்கினாலே இந்த குளிர் தாங்க முடியல. 4-5 போர்வையை போத்திக்கிட்டு நாங்க எல்லாரும் படுத்துக்கிட்டு இருக்கோம். இதுல மொட்டை மாடியில படுக்க சொல்றீங்க. காலையில எழுந்திருக்கும் போது மனுஷன் உயிரோட இருக்கணுமா இல்ல ஐஸ் கட்டியா மாறி இருக்கணுமா? இதெல்லாம் ஒரு ரூல், இதை நாங்க ஃபாலோ பண்ணணுமா? இங்க பாருங்கம்மா சூரியகாந்தம்மா, இது சயின்ஸுங்க. ரஷ்யாவில் இப்படி தான் பண்ணுவாங்க. அங்க இருக்கிறவங்க பனியில தான் படுப்பாங்க, பனியில தான் குளிப்பாங்க. இது ஆரோக்கியத்துக்கு நல்லதுங்க. உங்க எல்லாரோட நல்லதுக்கு தான் சொல்றேன். 4 நாள் கஷ்டப்பட்டா 40 வருஷம் நல்லா இருக்கலாம். ரஷ்யால இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குளிர் பழகி போயிருக்கோம். நமக்கு அந்த குளிர் பழகி போயிருக்கா? அதுலயும் என்னோட வீட்டுக்காரருக்கு முட்டி வலி, எனக்கோ இடுப்பு வலி. நாங்க மட்டும் பனியில வெளியில படுத்தோம்னா எங்க உயிர் தான் போகும். உயிர் போகாதுன்னு சொல்ல உங்ககிட்ட கேரண்டி வாரண்டி இருக்கா? காந்தம், எதுக்கு சண்டை போடுற? அவர் நல்லதுக்கு தான் சொல்லுவாரு. எல்லாரும் செய்ய போறாங்க, நாமளும் செய்வோம். நல்லதுக்கு தானே. நீங்க வாயை மூடுங்க. உங்களுக்கு ஆயுசு அதிகமாகணுன்ற ஆசை இருந்தா நீங்க போய் சுடுகாட்டுல படுத்துக்கோங்க. அங்கதான் இன்னும் குளிர் ரொம்ப அதிகமா இருக்கும். நான் மட்டும் மொட்டை மாடியில படுக்க மாட்டேன். நான் வீட்டுக்குள்ளதான் படுப்பேன். சரிம்மா, அது உங்க விருப்பம், செஞ்சுக்கோங்க. ஆனா ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதவங்க வீட்டுக்கு கரண்ட்டும் கிடையாது, தண்ணியும் கிடையாது. நாளையிலிருந்து உங்க வீட்டுல எந்த மிஷினும் ஓடாது. நான் காலையிலேயே எல்லா வீட்டுக்கும் வந்து பார்ப்பேன். யாராவது வீட்டுக்குள்ள தூங்குனீங்க அப்புறம் கரண்ட் எடுக்கிறது மட்டும் இல்லாம ஃபைனும் போடுவேன். சூரியகாந்தம் அதை கேட்டு இன்னும் அதிகமா பயந்தாங்க. கரண்ட் இல்லைன்னா டிவி இருக்காது, ஃபோன் இருக்காது, ஹீட்டர் இருக்காது. அது இன்னும் பெரிய நரகம்னு அவங்களுக்கு தெரியும். வேற வழி இல்லாம பல்ல கடிச்சுக்கிட்டு, சரி சரி இருக்க, ஆனா ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நான் மொட்டை மாடியில படுத்து என் உடம்புக்கு ஏதாவது ஆச்சு நேரா உங்க வீட்டுக்கு தான் வந்து படுத்துப்பேன். அப்புறம் நீங்க தான் என் ஹாஸ்பிட்டல் பில் எல்லாத்தையுமே கட்டணும் அப்படின்னு சொல்லி சூரியகாந்தா கோவமா வீட்டுக்கு போனாங்க. அவங்க பின்னாடியே ராமராவ், ராஜேஷ், கோமலி எல்லாருமே போனாங்க. அன்னைக்கு சாயந்தரம் 6 மணி ஆச்சு. சூரியகாந்தம் அவங்க வீட்டில் இருக்கிற ஸ்வெட்டரு, பெட்டு, தலகாணி, போர்வை எல்லாத்தையும் ஹாலில் கொண்டு வந்து போட்டாங்க. டே ராஜேஷ், அந்த பரணு மேலே இருக்கிற பழைய போர்வையும் எடு, உங்க தாத்தா காலத்து கம்பளியையும் எடு. இந்த பிரசிடென்ட் போட்ட பைத்தியக்காரத்தனமான ரூலால இன்னைக்கு நாம மொட்டை மாடியில தான் படுக்கணும் போல. ராஜேஷ் பரணையில் இருக்கிற போர்வையை இறக்கிக்கிட்டு, அம்மா, ஏற்கனவே நாம 4-5 ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டு இருக்கோம். இதுல இத்தனை போர்வையா? படுக்கும்போது மனுஷங்க மாதிரி தெரிய மாட்டோம், துணி மூட்டை மாதிரி தெரியும். சொல்லப்போனா மூச்சு கூட விட முடியாது. அத்தை, நான் கூகுள்ல செக் பண்ணேன். குளிர்ல படுக்கும்போது லேயரிங் ரொம்ப முக்கியமாமா. அதாவது ஒன்று மேல ஒன்றை போத்திக்கிடுது. ஆனா அதிகமா போத்துனோம்னா உள்ள வேர்க்குமா, அப்புறம் அந்த வேர்வை துளியே சில்லுனாயி குளிர் அதிகமாயிடுமா. எனக்கு கூகுளும் தெரியாது, கீகலும் தெரியாது. எனக்கு குளிரக்கூடாது, அவ்வளவுதான். ஏங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, மொட்டை மாடிக்கு கொண்டு போலாம். ஏன் காந்தம், இப்போ இந்த கட்டில தூக்கிக்கிட்டு மொட்டை மாடிக்கு போகணுமா? பாய் போட்டு படுக்க முடியாது, என்னால் இதை தூக்க முடியல. தரையில படுத்தா குளிர் அதிகமாயி என் இடுப்பு வலி அதிகமாயிடும். என்னால முடியாது. இல்ல, நான் பிரசிடென்ட் வீட்டுல நேரா போய் படுத்துப்பேன், அவ்வளவுதான். வேற வழியிலங்கிறதுனால அவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு ரொம்ப இடுக்கா இருந்த படிக்கட்டு வழியா 2 கைத்துக்கட்டிலையும் 10 போர்வையையும் 4 தலையணையையும் மாடிக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் படுத்துக்கிட்டாங்க. இருட்ட ஆரம்பிச்சுது, குளிர் காத்தும் வீச ஆரம்பிச்சுது. 4 பேரும் இப்ப மாடியில படுத்துக்கிட்டு இருந்தாங்க. ராமாராவும் ராஜேஷும் ஒரு கட்டில்ல,
சூரியகாந்தமும் கோமலியும் இன்னொரு கட்டில்ல. அந்த குளிர்ல யாருக்குமே தூக்கம் வரல. யாருக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. ஆகாயத்தை பார்த்தா ஆகாயத்துல இருக்கிற நட்சத்திரம் கூட குளிர் தாங்க முடியாம நடுங்குற மாதிரி தான் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சது. அப்ப பாவம் சூரியகாந்த குளிர்ல நடுங்கிக்கிட்டே, ஐயையோ, இது என்னடா குளிர் இது, எனக்கு உடம்பே வெறிச்சிடும் போல தெரியுது. கோமலி, அந்த காலுக்கிட்ட ரக்கை இழுத்து போத்து காலெல்லாம் ஐஸ் மாதிரி ஆகுது. அத்தை, ஏற்கனவே 4 போர்வையை போத்திருக்கேன். இன்னொரு போர்வையை போத்துனா நீங்க அத்தை மாதிரி இல்ல, பூசணிக்காய் மாதிரி தெரிவிங்க. பூசணிக்காவோ சொரக்காவோ நான் தூங்குனா போதும். ஏங்க, நீங்க தூங்கிட்டீங்களா? அப்போ பக்கத்து கட்டில் இருக்கிற ராமராவ், எங்க தூங்க முடியுது? இந்த குளிர்ல கண்ணை மூடனா ஃபெவிகால் போட்டு ஒட்டின மாதிரி கண்ணு ஒட்டிக்குது. அதுலயும் என் காலு ரெண்டும் அசைக்க கூட முடியல. டேய் ராஜேஷ், கொஞ்சம் பாட்டாவது பாடுறா, கொஞ்சம் தைரியமா இருக்கும். சிங்காரி என்ன கொஞ்சம் சிக்காம சிக்க எடுத்தா காத்தோடு சுத்த வச்சா ரிங்கா ரிங்கா. நிறுத்துறா வீணா போனவன. இந்த பாட்டை கேட்டா குளிர் போகாது, எங்க உயிர் போயிடும் போல. இந்த குரலுக்கும் அந்த பாட்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நீ பாடினா கேட்க ரொம்ப பயமா இருக்குடா. அப்பதான் பக்கத்து வீட்டு சுப்பையாவோட குரல் பக்கத்து மாடியில இருந்து கேட்டுச்சு. சுப்பையா சத்தமா கத்தி, எங்க ராமாராவ், உயிரோட தான் இருக்கீங்களா? இப்போதைக்கு உயிரோட தான் இருக்கேன். ஆமா, உன் நிலைமை என்ன? நான் என்ன கட்டிலோட கயிறு போட்டு கட்டியிருக்கேன், இல்லைன்னா காத்துல பறந்து போயிடுவேன் போல. என் பொண்டாட்டி அந்த டேங்க் ஓரமா இருக்கிற மூலையில அப்படியே ஒடுங்கி படுத்திருக்கா, காத்து வீசாதுன்னு. சுப்பையா சொன்னது கேட்டு கோமலிக்கு ஒரு ஐடியா வந்து அவங்க அத்தை கிட்ட, அத்தை அத்தை, என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. இந்த ஐடியா நம்ம உயிரை காப்பாத்தும் அத்தை. இப்ப எந்த ஐடியாவும் வேணாம், ஐஸ் கேண்டியே ஆயிக்கிட்டு இருக்கேன், என்ன தூங்க விடு. இல்ல அத்தை, சுப்பையா மாமா சொன்னாருல்ல, அவங்க பொண்டாட்டி டேங்க் பக்கத்துல படுத்திருக்காங்கன்னு. நம்ம மொட்டை மாடியில தான் பழைய டேங்க் ஒன்று இருக்கே. புது டேங்க் வைக்கும்போது அந்த பழைய டேங்கை தூக்கி போட்டோமே, அது 1000 லிட்டர் பெரிய டேங்க் இல்ல? ஆமா, அது மொட்டை மாடியில தான் இருக்கு. நேத்து தான் நான் க்ளீன் பண்ணி வச்சேன். இப்ப எதுக்கு அது? நாம எல்லாரும் சேர்ந்து அந்த டேங்கை படுக்க வச்சு அதை ஒரு ரூம் மாதிரி மாத்திடலாம். நாம 4 பேர் உள்ள போய் படுத்தோம்னா நம்ம பாடி ஹீட்டுக்கு உள்ள கதகதப்பா இருக்கும். அது பிளாஸ்டிக் டேங்க்ன்றதுனால உள்ள காத்து கூட வீசாது. அப்படியே அந்த ஜப்பான்ல இருக்கிற கேப்சூல் ஹோட்டல் மாதிரி. அதை கேட்டு ராமாராவ் எழுந்துச்சு உட்காந்தாரு. அட என்னம்மா நீ, வாட்டர் டேங்க்ல நாம படுக்கணுமா? நாம மனுஷங்களா இல்ல மீன்களா? யாராவது பார்த்தா கௌரவம் என்னாகிறது? சிரிச்சா சிரிக்கிட்டோம். அவங்க சிரிக்கிறாங்களா அழுகுறாங்களான்னு பார்க்கறதுக்கு நாளைக்கு காலையில் நம்ம உயிரோடு இருக்க வேண்டாம். இங்கேயே இப்படியே படுத்துக்கிட்டு இருந்தோம்னா இந்த குளிர்ல செத்து தான் போவோம். கோமலி, இந்த யோசனை உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. அந்த வாட்டர் டேங்கை உருட்டிக்கிட்டு வாங்க. ஆமா, அந்த டேங்க் ரொம்ப சின்னது, 4 பேர் படுக்க முடியுமாமா? அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கலாம்டா. உயிர் ரொம்ப முக்கியம் இல்லையா? 4 பேரும் கஷ்டப்பட்டு மூலையில இருக்கிற வாட்டர் டேங்கை உருட்டிக்கிட்டே மொட்டை மாடிக்கு நடுவில் கொண்டு வந்து வச்சாங்க. அது ரவுண்டா இருக்கிறதுனால அந்த பக்கம் இந்த பக்கம் உருளாம இருக்கிறதுக்கு 4 பக்கமும் செங்கலை வச்சு தடுத்தாங்க. நான் உள்ள போய் படுக்கையை போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கோமலி உள்ள போய் போர்வை படுக்க எல்லாத்தையுமே போட்டா. ஆஹா அத்தை, உள்ள சுத்தமா குளிரல, காத்து கதகதப்பா இருக்கு, வாங்க வாங்க. ஏங்க, முதல்ல நீங்க இறங்குங்க, நீங்க கொஞ்சம் குண்டு இல்ல, நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா நாங்க ஈஸியா உள்ள வந்துருவோம். என்ன ஆராய்ச்சி எலி மாதிரி தானே பயன்படுத்துற? சரி, பரவாயில்ல. அப்படின்னு ராமாராவ் கஷ்டப்பட்டு அந்த டேங்குக்குள்ள போனாரு. பரவாயில்ல, இது நல்லா தான் இருக்கு, குகை மாதிரி இருக்கு, வாங்க. அப்படி அந்த குடும்பத்துல 4 பேரும் டேங்குக்குள்ள போனாங்க. இடம் கொஞ்சம் இடுக்கா இருந்தாலும் கூட ஒருத்தங்க கூட ஒருத்தங்க அணைச்சு படுத்து எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கிட்டாங்க. அம்மா, அப்பாவோட காலு என் மூஞ்சிக்கிட்ட இருக்கு, எடுக்க சொல்லுமா, நாத்தம் தாங்கல. அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா, குளிருக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. அத்தை, டேங்கோட மூடிய போர்வை போத்தி மூடிடுறேன், காத்து உள்ள வராது. கோமலி போர்வையை போத்தி மூடின உடனேயே இப்போ டேங்குக்குள்ள ஒரே இருட்டு. ஆனா கதகதப்பா நல்லா இருக்கு. வெளியில காத்து வீசுற சத்தம் கேக்குது, ஆனா உள்ள மட்டும் அமைதியா இருக்கு. அப்பாடா கோமலி, உண்மையிலேயே இது ரொம்ப நல்ல ஐடியாமா. அந்த பிரசிடென்ட் வீட்டுக்குள்ளதான் படுக்க கூடாதுன்னு சொன்னான், ஆனா மாடியில டேங்க்ல படுக்க கூடாதுன்னு சொல்லல. நம்ம ஐடியாவை பார்த்து நாளைக்கு அவன் மயக்கம் போட்டு விழ போறான். ஆமா காந்தம், நாம ரூலை பிரேக் பண்ணல, சந்தோஷமா இருக்கு. குட் நைட். கொஞ்ச நேரத்துல அந்த டேங்குக்குள்ள இருந்து குர்ரு குர்ருன்னு கொரட்ட சத்தம் தான் கேட்டுச்சு. டேங்க் இப்போ ஒரு ஸ்பீக்கர் மாதிரி மாறி அந்த கொரட்ட சத்தம் வெளியில வரைக்கும் கேட்டுச்சு. சொல்ல போனா அந்த கொரட்ட சத்தத்துக்கு டேங்கே அசைய ஆரம்பிச்சுது. இப்போ காலையில 7 மணி ஆச்சு.
குளிரும் குறைஞ்சது. சூரிய மெதுவா வெளியில வந்தான். எல்லாரும் போர்வையிலிருந்து வெளியில வந்தாங்க. பாவம் எல்லாருக்குமே ஜலதோஷம் பிடிச்சி இரும்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பிரசிடென்ட் செக் பண்றதுக்காக வந்தாரு. என்னப்பா சுப்பையா, எல்லாரும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணீங்களா? இல்லை உள்ளே போய் படுத்துட்டீங்களா? எல்லாருக்கும் ஜலதோஷம் பிடிச்சிருக்கா? எல்லாரும் மாடியில் தாங்கய்யா படுத்துக்கிட்டு இருந்தோம். ரொம்ப ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. ஆனால் அந்த ராமாராவ் வீட்டில் மொட்டை மாடியில் யாரையும் காணோம். நேற்று ராத்திரி இருந்தாங்க, அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டாங்க போல. வாங்க போய் பார்க்கலாம். பிரசிடென்ட் சுப்பையாவோட பொண்டாட்டி ஊச்சனுங்க எல்லாருமே ராமாராவ் வீட்டு மொட்டை மாடிக்கு வந்தாங்க. அங்க ஆட்கள் இல்ல, கட்டில மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா அந்த மொட்டை மாடியில நடுவுல ஒரு பெரிய தண்ணி டேங்க் இருந்துச்சு. அந்த தண்ணி டேங்குக்குள்ள இருந்து குறுகுறுன்னு சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. யாரும் மொட்டை மாடியில் படுக்கல, எல்லாரும் வீட்டுக்குள்ளே போய் படுத்திருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு கரண்ட்டும் கட்டு, 1000 ரூபாய் ஃபைனு. அப்போ திடீர்னு சுப்பையா ரொம்பவும் பயந்து போய், ஐயோ பிரசிடென்ட் ஐயா, அந்த டேங்குக்குள்ளே ஏதோ இருக்கு. அங்கே பாருங்க, டேங்க்கு அசைது பாருங்க. யோ என்னய்யா, டேங்க் அசைறதுக்கெல்லாம் பயப்படுற? ஏதாவது நாயோ பூனையோ உள்ளே போயிருக்கோம். கட்டை எடுத்துட்டு வா, அடிக்கலாம். உடனே ஜனங்க எல்லாரும் கட்டைய கொண்டு வந்தாங்க. அப்ப பிரசிடென்ட் தைரியமா உள்ள என்ன இருக்குன்னு அந்த போர்வையை விலக்கி பார்த்தா உள்ள ஒரு இருட்டா இருந்துச்சு. சரின்னு மொபைல் டார்ச் வெளிச்சத்துல பார்த்தப்போ உள்ள இருக்கிற காட்சியை பார்த்து அந்த ஆள் அசையாம அப்படியே நின்றுகிட்டு இருந்தான். சூரியகாந்தம், ராமாராவ், ராஜேஷ், கோமலி எல்லாருமே அந்த ஒரு டேங்க்ல நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்பவும் இடுக்கா. அடப்பாவீங்களா, டேங்குக்குள்ளேயா குடும்பம் நடத்துறீங்க? ஏங்க ராமாராவ், எழுந்துறீங்க, விடிஞ்சிடுச்சு. சூரியகாந்தம் துடிச்சு பிடிச்சு எழுந்திருச்சாங்க. அப்ப அவங்க தலை டேங்கோட மேல் பகுதிக்கு இடிச்சுது. ஐயோ அப்படின்னு சொல்லி வெளியில வந்தாங்க. பாவம் தூக்க கலக்கத்துல கண்ணெல்லாம் செவந்து போய் முடியெல்லாம் கலைஞ்சு போய் வந்தாங்க. அந்த வேஷத்தை பார்த்து சுப்பையா பயந்து ஓட பார்த்தான். சூரியகாந்த கண்ணை தொடச்சிக்கிட்டு, யாராது விடிய காலையிலேயே எங்க வீட்டோட கதவை தட்டுறது, இல்ல டேங்கோட கதவை தட்டுறது, நிம்மதியா எங்களை படுக்க விட மாட்டீங்களா? நான் தாங்க பிரசிடென்ட்டு. என்னம்மா இது, வெளியில் படுக்க சொன்னா 4 பேரும் டேங்குக்குள்ளே படுத்து தூங்குறீங்க. இது சீட்டிங்கு. நீங்கள் ரூல்ஸை சரியாக ஃபாலோ பண்ணலை, ஃபைன் கட்டுங்க. இங்க பாருங்க பிரசிடென்ட் ஐயா, கொஞ்சம் பார்த்து கவனமா பேசுங்க. நீங்க என்ன ரூல் போட்டீங்க? வீட்டுக்குள்ள படுக்கக்கூடாது, வெளியில படுக்கணும். வெளியிலனா மொட்டை மாடி வெளியில தானே. இந்த டேங்க் எங்க இருக்கு? மொட்டை மாடியில இருக்கு. அதனால நாங்க எல்லாருமே இந்த டேங்குக்குள்ள படுத்து தூங்கணும். நாங்க ரூலை ஃபாலோ தானே பண்ணோம். ஆனால் குளிர்காத்து உடம்பு மேலே படணும், ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்ல. காத்து படணுமா? அப்போ நீங்க விசிறியை பிடிச்சிக்கிட்டு விசிறி விடுங்க. இந்த டேங்க் எங்களை பாதுகாத்துருக்கு. நாங்க வெளியில தான் படுத்திருக்கோம், நல்ல ஆரோக்கியமாவும் இருக்கோம். ஆரோக்கியத்துக்காகன்னு சொன்னீங்களே, உங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, எங்களுக்கு ஜலதோஷம் பிடிக்கலையே. அதுக்குள்ள ராமாராவ், ராஜேஷ், கோமலி ஒவ்வொருத்தங்களா டேங்க் விட்டு வெளியில வந்தாங்க. அவங்கள பார்க்கும்போது ஏதோ சுரங்கத்துக்குள்ள இருந்து ஒவ்வொருத்தங்களா வர மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே பாருங்க சார், இது இன்னோவேஷனு. ஜப்பானில் கேப்சூல் ஹோட்டல் இருக்கிற மாதிரி நாங்கள் ராமாபுரத்தில் டேங்க் ஹோட்டல் வச்சுருக்கோம். வேணும்னா நீங்களும் ஒரு நாள் படுத்து தூங்குங்க, சொர்க்கம் மாதிரி இருக்கும். ஆமா சார், இதுக்குள்ள படுத்தா குளிரே எடுக்காது, கதகதப்பா நல்லா தூக்கம் வரும். அதை கேட்டு அங்க இருந்தவங்க எல்லாருமே கை தட்டினாங்க. இந்த யோசனை நல்லா இருக்கு சூரியகாந்த் அம்மா. இது தெரியாமல் நேற்று வெளியில் படுத்து எங்கள் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லை. சுப்பையா, வா வா, நாமளும் டேங்கை சுத்தம் பண்ணணும். இன்னிலிருந்து டேங்குக்குள்ளேயே நாம படுப்போம். அதை கேட்டு பிரசிடென்ட் தலையில கையை வச்சு, அட கடவுளே, ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் டேங்குக்குள்ளே தூங்குனா பார்க்குறவங்க பைத்தியக்கார கிராமம்னு சொல்லுவாங்க. வேண்டாம்ப்பா, அவங்க விருப்பம். உங்கள் நல்லதுக்காக சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க. அதனால நான் ரூலை பிரேக் பண்ணுறேன். நீங்கள் வீட்டுக்குள்ளேயே படுத்துக்கோங்க. டேங்குக்குள்ளே படுத்து எலும்பை உடைச்சிக்கிட்டா நான் பொறுப்பு இல்லை. அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் அங்கிருந்து கோவமா போயிட்டாரு. சூரியகாந்தம் சந்தோஷத்துல சிரிச்சாங்க. அப்ப ராமாராவ் சந்தோஷமா, பாத்தியா காந்தம், நம்ம ஐடியா அதான் நம்ம மருமக கோமலி கொடுத்த ஐடியா சூப்பராக இருக்குல்ல. பிரசிடென்ட்டுக்கே சாக்கடிச்சிடுச்சு. ஆமா ஆமா. ஆனா நைட்டு பூரா இந்த டேங்குக்குள்ள படுத்து எனக்கு இடுப்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. என்னைக்கு இந்த டேங்குக்குள்ள வேணாம், அங்க ஒரு சிமெண்ட் பெட்டி இருக்குல்ல, அதுக்குள்ள படுத்துக்கலாம். அது கொஞ்சம் நீளமா இருக்கு, கால் வலியும் இருக்காது. அத்தை, அதான் ரூலை பிரேக் பண்ணிட்டாங்களே, இனி நம்ம வீட்டுக்குள்ளேயே படுக்கலாமே. ஆமால, அப்படின்னா வாங்க கீழே போய் சுட சுட காஃபி போட்டு குடிக்கலாம். இந்த டேங்க் மட்டும் அப்படியே இருக்கட்டும். என்னைக்காவது சண்டை போட்டா உங்க மாமனார் வந்து இதுல படுத்து தூங்குவாரு. அதை கேட்டு எல்லாருமே சிரிச்சாங்க. அப்படி அன்னைக்கு காலையில கோமலி கொடுத்த ஐடியாவால குளிர்ல இருந்து எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க. இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.
மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ராமாபுரத்துல அந்த வருஷம் குளிர் ரொம்பவும் அதிகமா இருந்துச்சு. காலையில 8 மணி ஆனாலும் ஜனங்க யாரும் போர்வை விட்டு வெளியில வர சம்மதிக்கிறதே இல்ல. ஆனா அந்த ஊர்ல இருக்கிற சூரியகாந்தத்தோட வீட்டுல மட்டும் 5 மணிக்கு சத்தம் கேட்க ஆரம்பிச்சுது. சமையலறையில பாத்திரத்தோட சத்தம், சூரியகாந்தம் கத்துற சத்தம் அந்த தெரு முனை வரைக்குமே கேட்டுச்சு. அடியே கோமலி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சுடுதண்ணி காஞ்சுதா இல்லையா? அடுப்புல சுடுதண்ணி வச்சு 1 மணி நேரம் ஆச்சு. சுடுதண்ணி காய்தா இல்ல நீ அது கூட கதை பேசிக்கிட்டு இருக்கியா? அப்போ சமையலறையிலிருந்து கோமலி வெளியில வந்தா. பாவம் குளிர் தாங்க முடியாம நடுங்கிக்கிட்டு இருந்தா. அத்தை, ஏன் கத்துறீங்க? குளிர்ல வெளியில இருக்கிற தண்ணி எல்லாமே ஐஸ் கட்டியா இருக்கு. பாத்திரம் முதற்கொண்டு ஐஸ் கட்டியா இருக்கு. அந்த ஐஸ் கட்டி பாத்திரத்துல தண்ணியை கொண்டு வந்து அடுப்புல வச்சா உடனே சூடாயிடுமா? சாக்கு சொல்ல சொன்னா நல்லா சொல்லுவேன். உண்மையிலே அடுப்பு எரியுதா இல்ல காத்து கணிஞ்சு போச்சா பாத்தியா? அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு தான் அத்தை இருக்கு. சந்தேகம் இருந்தா நீங்களே போய் பாருங்க. இந்த குளிர்ல காலையிலேயே பாத்திரத்தை கூட பிடிக்க முடியல. கையெல்லாம் அப்படி ஐஸ் கட்டி மாதிரி உறைஞ்சு போயிருக்கு. சூரியகாந்த கோவத்தோட ஹாலுக்கு வந்தாங்க. அங்க ஹால்ல ராமாராவ் சோஃபால நல்லா 2 போர்வையை இழுத்து போத்திக்கிட்டு நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து சூரியகாந்தம் ராமாராவை எழுப்பி, ஏங்க இன்னும் என்ன தூக்கம்? எழுந்துறீங்க. காலையில விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது? மணி வேற 8 ஆகுது பாருங்க. காந்தம், பொய் சொல்லாத. கடிகாரத்துல மணி இன்னும் 6 கூட ஆகல. வெளியில குளிர் எப்படி இருக்குன்னு பாக்கறதானே. -டிகிரியில இருக்கு. இப்ப நான் போர்வை எடுத்தா அவ்வளவுதான். உயிரொன்னும் போயிடாது. எழுந்துருச்சு பால்காரன் வீட்டுக்கு போய் பால் வாங்கிட்டு வாங்க. குளிர்ல வீட்டுக்கு வந்து ஊத்த முடியாதுன்னு சொல்லிட்டான். பால் இல்லனா காஃபி எப்படி குடிக்கிறதா? காஃபி இல்லனா கசாயம் கூட குடிப்பேன். ஆனா இப்ப இந்த போர்வையை எடுக்க மாட்டேன். வேணும்னா அந்த பால்காரனை நேரா வீட்டுக்கு வந்து பால் ஊத்த சொல்லு. சூரியகாந்தம் தலையில அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் பாத்ரூம்குள்ள இருந்து பல்லு கட்டு ஆடிக்கிட்டு ராஜேஷ் வெளியில வந்தான். அவன் நிலைமைய பார்த்தா குளிர்ஜுரம் வந்தவன் மாதிரி தான் அவன் தெரிஞ்சான். அம்மா, அம்மா, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமா? என்னடா, உன் பொண்டாட்டி சுடுதண்ணி கூட காய்ச்சி கொடுக்க மாட்டேங்கிறா, நீ என்னமோ உதவி கேக்குற? என்ன உதவி உனக்கு? அம்மா, குளிர் ரொம்ப அதிகமா இருக்குமா. இந்த குளிர்ல குளிக்கிறது ரொம்ப கஷ்டம்மா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் குளிக்காம ஆஃபீஸ் போறேம்மா. ப்ளீஸ்மா, ஒரு நாள் பர்மிஷன் கொடுமா. சிச்சி, வீணா போனவனே, குளிக்காம ஆஃபீஸ்க்கு போய் என் மானத்தை வாங்கலான்னு பாக்குறியா? முந்தா நேத்து உங்க அப்பா குளிக்காம பவுடர் போட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாரு. இப்ப நீ குளிக்காம ஆஃபீஸ்க்கு போறேங்கிறியா? அத்தை, பரவாயில்ல விடுங்க அத்தை. குளிர் அதிகமா இருக்குல்ல, நானும் கூட இன்னைக்கு குளிக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். உள்ள அதே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மேல ஸ்வெட்டர் போட்டுக்கலாம். குளிச்சோமா இல்லையான்னு யாருக்கு தெரிய போகுது? ஓஹோ, குடும்பமே சோம்பேறி குடும்பமா ஆயிட்டீங்களா? சரி சரி, அந்த ஹீட்டரை ஆன் பண்ணி ஒரு சொம்பு தண்ணியாவது தலையில ஊத்திக்கோ. இல்ல ஆபீஸ்ல யாரும் பக்கத்துல வரமாட்டாங்க. அப்பதான் ராமாராவ் போன் ரிங் ஆச்சு. ராமாராவ் மெதுவா போர்வைக்குள்ள இருந்து ஒரு கையை மட்டும் வெளியில நீட்டி போன் பேசிக்கிட்டு இருந்தாரு. போன் பேசி முடிச்ச உடனே ராமாராவ் ரொம்ப உற்சாகமா எழுந்திருச்சு நின்னாரு. அவரு ரொம்பவும் சந்தோஷத்தோட, காந்தம், காந்தம், ஒரு பம்பர் ஆஃபர் வந்திருக்கு. என்ன, லாட்டரி ஏதாவது விழுந்துச்சா இல்ல புதையல் ஏதாவது கிடைச்சிருக்கா? குளிருது நீங்க. இப்போ உங்க குளிரெல்லாம் எங்க போச்சு? அதெல்லாம் பறந்து போச்சு. என் சின்ன வயசு நண்பன் அதான் பக்கத்தூர் ஹிமேகிரியில இருப்பான்னு சொல்லுவேனே, அவங்க ஊர்ல ஏதோ ஃபங்க்ஷன் ஆமா. நம்ம எல்லாரையும் வர சொல்லியிருக்கான். ஃபங்க்ஷனுக்கு போறதெல்லாம் சரி, அதுல பம்பர் ஆஃபர் என்ன இருக்கு? அதுதான் விஷயமே. அந்த ஊரோட பேரு தான் ஹிமகிரி. ஆனா ஆரோக்கிய கிராமம்னு தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. அங்க போனா நம்ம உடம்புல இருக்கிற வியாதி எல்லாம் குணமாயிடும். அங்க வானிலையே ரொம்ப விசித்திரமா தான் இருக்குமாமா. சுடு தண்ணி குளம் கூட இருக்குதான். உண்மையாவா? அப்படின்னா என் இடுப்பு வலியில போயிடுமா? சுடு தண்ணியில குளிச்சா எல்லாம் சரியாதான் போயிடும். கோமலி, போய் பேக் பண்ணு. என் பட்டுப்படுவ நகை எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடு. ஆமா, அப்பா அந்த ஊரோட பேரு ஹிமகிரின்னு சொல்றாரு. அங்க குளிர் அதிகமா தான் இருக்கும். அங்க போனா நாம ஐஸ் கட்டி ஆயிடுவோம். ஏங்க, நீங்க சும்மா இருங்க. வெளியூர் போறோம், டூர் போன மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்ல, நான் புதுசா வாங்கின மஃப்ளரு, ஸ்வெட்டரு எல்லாம் போடுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கு. நீ இதெல்லாம் போட்டுக்கிட்டு என்ன ஃபேஷன் ஷோக்கா போயிட்டு வர போற? டைம் ஆகுது, கிளம்புங்க. சீக்கிரமா கிளம்பி சீக்கிரமா ஊருக்கு போலாம். எல்லாரும் பதட்டமா தயாராகி கார்ல கிளம்பிட்டாங்க. சாயந்தரம் 5 மணிக்கு எல்லாம் அவங்க எல்லாரும் ஹிமகிரிக்கு வந்து சேர்ந்தாங்க. அங்க அவங்க ஊர்ல இருந்ததை விட குளிர் அதிகமாவே இருந்துச்சு. மரம், செடி, கொடி எல்லாமே ஏன் புல்வெளி முதற்கொண்டு வெள்ளையாதான் இருந்துச்சு. ஏங்க,
இன்னும் எவ்வளவு தூரம் போகணுங்க? இந்த ரோட பார்த்தா ஏதோ பயங்கரமான காட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கு. எவ்வளவு நேரம் ஆகும்? பக்கத்துல தான் காந்தோம். அங்க பாரு, ஊரு பேரு அந்த போர்டுல எழுதியிருக்கு. அத்தை, வெளியில பாத்தீங்களா? மரம் எல்லாம் பனியா இருக்கு. பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல? அழகாவது மண்ணாவது, இத பார்த்தாதான் எனக்கு பயம் அதிகமா இருக்கு. சீக்கிரமா போக வேண்டிய இடத்துக்கு போனா ஒரு ஹீட்டர் போட்டாவது உக்காந்துக்கலாம். காரு ரங்கையா வீட்டு வாசல்ல நின்னுச்சு. ஆனா அங்க காட்சி ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஊருக்குள்ள யாருமே இல்ல. அது மட்டும் இல்ல, எல்லாருடைய வீட்டுக்கு அதுவும் சாத்தி பூட்டு போட்டிருந்துச்சு. ஒரு ஆடு கோழி மாடு கூட இல்ல. ஊரே மயான காட்சி தான் அழிச்சுது. அப்பா, இந்த ஊர்ல எல்லார் வீடும் சாத்தி இருக்கு. ரோட்ல ஒருத்தர் கூட நடக்க மாட்டேங்கிறாங்க. அதாண்டா எனக்கும் ஒன்றும் புரியல. இருடா, முதல்ல அந்த ரங்கையாவுக்கு ஃபோன் பண்றேன். ராமாராவ் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மேல இருந்து யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. டே ராமாராவ், கீழே இல்ல, மேலே பாரு, மேலே. டே ரங்கையா, மாடியிலிருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கீழே வந்து கதவை தர. டே, அதான் ஊருக்குள்ள வந்துட்டியே, வாங்க வாங்க. பக்கத்துல தான் படிக்கட்டு இருக்கு, அதுல ஏறி மேலே வாங்க. சூரியகாந்தம் கஷ்டப்பட்டு படியேறி மாடிக்கு போனாங்க. மாடிக்கு போனதும் அந்த காட்சியை பார்த்து அவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. மாடியில அங்கங்க கட்டிலு தலகாணி போட்டிருந்துச்சு. எல்லாரும் அங்க படுத்து தூங்குற மாதிரி தான் இருந்துச்சு. வாமா தங்கச்சி. ராஜேஷ், நல்லா இருக்கியா? நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கிறதெல்லாம் அப்புறம் என்ன, முதல்ல அந்த வீட்டு சாவியை கொடுங்க. உள்ள போய் ஹீட்டர் போட்டு உக்காந்துக்கிறேன். ஐயோ, இங்க நின்னா குளிருக்கு உடம்பெல்லாம் உதறிக்கிட்டு இருக்கு. தங்கச்சி, நீ நல்லா காமெடி பண்ற. நீ சொல்றதெல்லாம் நடக்காது. என்ன முடியாது? சாவி கொடுக்க முடியாதா? ஆமா, சுடுதண்ணி எங்க? சுடு தண்ணியா? ஐயோ, எங்க ஊரு பேரை கேட்டு எல்லாரும் இப்படி தான் கற்பனை பண்ணிக்கிறாங்க. ஆனா எங்க ஊரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? குளிர்காலத்துல 4 மாசம் நாங்க யாருமே வீட்டுக்குள்ள போய் படுக்க மாட்டோம். இப்படி மொட்டை மாடியிலையோ இல்ல வீட்டு வாசல்லையோ தான் படுப்போம். என்ன அங்கிள், நீங்க என்ன ஜோக் பண்றீங்களா? இந்த குளிர்ல வெளியில படுத்தா காலையில எழுந்திருக்கும் போது உயிர் இருக்காது, ஐஸ் கட்டியா இருப்போம். ஆமாங்க மாமா, ஃப்ரிட்ஜில் வச்ச காய்கறி மாதிரி ஐஸ் ஆயிடுவோம். அது தானமா இங்க முக்கியமே. நாங்க எல்லாரும் குளிர்ல படுக்கிறதால எங்க உடம்பு இறுகிடும். செவர்ல இருந்து வர்ற அனல் பட்டு நம்ம ஆரோக்கியம் எல்லாமே வீணா தான் போகும். அதனால தான் இந்த ஊர்ல எல்லாருமே மொட்டை மாடியிலையும் வாசல்லையும் தூங்குவோம். கீழே வீடு இருக்கும், ஆனா அது பூட்டி இருக்கும். சாவி அந்த கடவுள்கிட்ட தான் இருக்கும். சூரியகாந்தம் தலையை பிடிச்சுக்கிட்டு கீழே உக்காந்துட்டாங்க. அவங்க அழுறது மட்டும்தான் மிச்சம். ஏங்க, கேட்டிங்களா? இவருக்கு என்ன பைத்தியமா? மாடியில படுக்க சொல்லி சொல்றாரு. என்னால முடியாது. நம்ம இப்பவே ஊருக்கு போயிடலாம். வாங்க, எல்லாரும் கார்ல ஏறுங்க. ஐயோ காந்தம், கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்ப ராத்திரி 8 மணி ஆச்சு. வெளியே எப்படி பனி பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல கார்ல போறது நல்லதில்ல. இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் தங்கலாமே. அத்தை, பயப்படாதீங்க. என்கிட்ட 2 போர்வை எக்ஸ்ட்ராவா இருக்கு. நாம ஒருத்தங்க கட்டி பிடிச்சிட்டு படுத்துக்கலாம். உன்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு படுக்கிறதுக்கு சும்மாவே இருக்கலாம். சரி, இங்க குளிரா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப பசிக்குது வேற. அட்லீஸ்ட் சாப்பிட்றதுக்காகவாவது ஏதாவது சுட சுட கொண்டு வந்து கொடுக்குறீங்களா? ரங்கையா சரி அப்படின்னு சந்தோஷமா சாப்பாடு போடு அப்படின்னு பொண்டாட்டிக்கிட்ட சொன்னப்போ அவங்க சாப்பாடு கொண்டு வந்து போட்டாங்க. ஆனா அவங்க பரிமாறினது சில்லுன்னு இருக்கிற தயிர் சாதமும் ஐஸ்கிரீமும் தான். என்ன இது, சூடா சாப்பாடு கொடுங்கன்னா எல்லாமே சில்லுன்னு இருக்கிறத கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க. அது தயிர் சாதம் இல்லம்மா, பழைய சாதம். இங்க பழைய சாதம் தான் சாப்பிடணும். குளிர சரி பண்ண குளிரால தான் முடியும். குளிரா இருக்கும்போது உள்ள சூடு அனுப்புனா உடம்பு ஏத்துக்குமா? அதான் இந்த குளிர்காலத்துல தயிர் சோறு மோர் சோறுன்னு நல்லா சாப்பிடுவோம். இதோ ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் இருக்கு பாருங்க. அட பாவீங்களா, இந்த குளிர்ல எப்படி ஐஸ்கிரீம் சாப்பிடுறது? பல்லெல்லாம் கொட்டி போயிடாது. எனக்கு இது வேண்டானா வேண்டாதான். அத்தை, கவலைப்படாதீங்க. ஒரே ஒரு நேரம் தானே. நாளைக்கு நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம். ப்ளீஸ் அத்தை, கொஞ்சோண்டு சாப்பிட்டு படுங்க. சாப்பிடலன்னா அப்புறம் தூக்கமும் வராது. தூக்கம் கெட்டு போயிடும்ல. காந்தம், ஒரு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நாளைக்கு காலையில உன்னை ஹோட்டல் கூட்டிட்டு போறேன். அப்பா, இது என்னப்பா ஊரு? இது ஊரா இல்ல பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலா? எல்லாரும் விருப்பமே இல்லாம அந்த சில்லுன்னு இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு படுக்க தயாரானாங்க. அப்போ ரங்கையா ஒரு போர்வையை கொண்டு வந்து கொடுத்தான். இந்தாங்க, இந்த போர்வைய பொத்திக்கோங்க. ஆனா தலைய முடிக்காதீங்க. சில்லுன்னு வர்ற காத்த சுவாசிக்கணும். அதான் உடம்புக்கு நல்லது. அண்ணா, இது போர்வையா இல்ல கச்சிஃபா? இத போத்துனா என் காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். நான் பேசாம நான் கொண்டு வந்த போர்வையே எடுத்து போத்திக்கிறேன். ஐயோ, அதை பயன்படுத்தக்கூடாதுமா. மீறி பயன்படுத்தினா தப்பாயிடும். வரோம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போயிட்டாங்க. நடுராத்திரி 12 மணி. குளிர்
ரொம்ப பயங்கரமா தான் இருந்துச்சு. எல்லாரும் ஒருத்தங்கள ஒருத்தங்க கட்டிப்பிடிச்சு தான் படுத்தாங்க. அடியே கோமலி, என்ன உன் காலு? ஏற்கனவே நான் குளிர்ல இருக்கேன், உன் காலு வேற ஐஸ் மாதிரி இருக்கு. சாரி அத்தை, குளிர்ல ஐஸ் மாதிரி ஆயிடுச்சு, அதான் தெரியாம உங்களுக்கு பட்டுருச்சு. பேசாம இந்த குளிர் போக ஒரு பாட்டாவது பாடலாமா? பாட்டு பாடினா குளிர் போகாது, உயிர் தாண்டி போகும். அம்மா என்னால் முடியாது, குளிரில் கை காலை அசைக்கவே முடியல. பேசாமல் நான் கீழே காரில் படுத்து தூங்குறேன். கார் கண்ணாடியை மூடினா குளிர் கொஞ்சம் குறையும். நானும் வரேன்டா. இந்த மொட்டை மாடியிலே படுத்தா நாளைக்கு காலையில பொணமா தான் இருப்பேன். நானும் நீயும் 2 பேரும் போய் படுத்துக்கலாம் வாடா அப்படின்னு சொல்லி எல்லாருமே மாடியை விட்டு கீழே இறங்கி வந்தா அங்க இன்னொரு ஆச்சரியம். வீட்டு கேட்டுக்கு பெரிய போட்டு போட்டிருந்தாங்க. ச்சே, கேட்டுக்கு பெரிய பூட்டு போட்டிருக்காங்க. அப்பா நம்மளால வெளியில போக முடியாதுப்பா. ஐயோ, எல்லாம் என் நேரம். இப்ப என்னடா பண்றது? மேல போய் காத்துல தான் படுக்கணுமா? அத்தை, ஒரு நிமிஷம் இருங்க. அந்த ஜன்னலை பாருங்க, உள்ள இருந்து ஏதோ வெளிச்சம் வருதுல்ல, அங்க யாரும் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னதும் சூரியகாந்தம் மெதுவா அந்த ஜன்னல் பக்கம் போய் உள்ள எட்டி பார்த்ததும் கோவப்பட்டாங்க. அங்க டிவியை போட்டுக்கிட்டு ரங்கையா டிவி முன்னாடி இருக்கிற சோஃபால உட்காந்துக்கிட்டு சுட சுட பஜ்ஜி போண்டா ஆவி பறக்க வச்சுக்கிட்டு அதை சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. உள்ள சமையலறையில அவருடைய மனைவி சூடா எல்லாத்தையும் சுட்டு எடுத்துட்டு வர இவரு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. ஏண்டா வீணா போனவனே, எங்களை மேல குளிர்ல தவிக்க விட்டுட்டு நீ உள்ள வந்து சுட சுட பஜ்ஜியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, என்ன ஒரு மோசம். ஆமா காந்தம், எவ்வளோ பெரிய ஏமாத்து வேலை. நண்பன்னு நம்பனா இப்படி ஏமாத்துறானே. சூரியகாந்தம் பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய கல்லை எடுத்து அந்த ஜன்னல் வழியா உள்ள தூக்கி போட்டாங்க. அந்த சத்தத்தை கேட்ட உடனே பஜ்ஜி சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ரங்கையா பஜ்ஜியை கீழே போட்டுட்டாரு. டேய், வெளியில வாடா. அண்ணனை மரியாதை கூட இல்ல, ஒழுங்கு மரியாதையை வந்துரு, இல்ல நான் உன்னை கொண்டு போட்டுருவேன். ஏண்டா, இதுதான் உங்க ஊரு வழக்கமா அப்படின்னு சொன்னதும் ரங்கையா வந்து கதவை திறந்ததும் எல்லாரும் கோவத்தோட வீட்டுக்குள்ள போனாங்க. அப்ப சூரியகாந்த் ரொம்ப கோவமா, ஏண்டா, உன்னை அண்ணன்னு கூப்பிட்டதுக்காகவாவது இந்த தங்கச்சி பாவம் நினைக்க கூடாதா? எங்களை மட்டும் குளிர்ல படுக்க வச்சுட்டு சில்லுன்னு இருக்கிற சோறை போட்டுட்டு நீங்க சுட சுட பஜ்ஜியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. ஐயோ தங்கச்சி, நான் சொல்றத கேளுமா. இது எங்க ஊர் வழக்கம்தான். அது கெஸ்ட்டுங்களுக்கு மட்டும்தான். நாங்க இந்த ஊர்ல தானே இருக்கோம். போர் அடிச்சு போயிடுச்சு, அதனால தான் உள்ள வந்து படுக்கிறோம். நீங்க நல்லா இருக்கணும்னு தானே நாங்க இப்படியெல்லாம் பண்றோம். மாமா, தப்பு பண்ணிட்டீங்க போலியே. எங்க அத்தைக்கு ஆரோக்கியத்தை விட ஆயுள் ரொம்ப முக்கியம். நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்துட்டீங்க போல தெரியுதே. டே ராஜேஷ், அந்த ஹீட்டரை திருப்புடா, என் கால் கிட்ட வைடா, காலெல்லாம் ஐஸ் கட்டியா மாறிடுச்சு. கோமலி, அந்த பஜ்ஜி பிளேட்டை வாங்க. ஏங்க, போய் போர்வையெல்லாம் எடுத்துட்டு வாங்க. ஆனா அது என்னோட போர்வை, எனக்கு குளிருமே. வாயை மூடு, உனக்கு குளிர் பழக்கம் தானே. போய் மாடியில படுத்து தூங்கு, நாங்க இங்க தான் படுத்து தூங்குவோம். அப்பாடா, எவ்வளோ நல்லா இருக்கு, சுட சுட பஜ்ஜி. இப்பதாண்டா உயிரே வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பஜ்ஜியை சாப்பிட்டு சொன்னாங்க காந்தம். அன்னைக்கு ராத்திரி முழுக்க ரங்கையாவும் ரங்கையாவோட மனைவியும் வீட்டுக்கு வெளியில படுத்தாங்க. இவங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள படுத்தாங்க. அடுத்த நாள் காலையில அவங்க கார்ல கிளம்பும் போது ரங்கையா சோகமா நின்னுக்கிட்டு இருந்தான். டே ரங்கையா, மனுஷனுக்கு குளிர் எடுத்தா ஸ்வெட்டர் போட்டுக்கணும், அதை விட்டுட்டு இப்படி பில்டப்லாம் கொடுக்க கூடாது. நாங்க கிளம்புறோம், இனி இந்த பக்கம் வரமாட்டோம். இனி எப்போவாச்சும் நீ ஃபோன் பண்ண, உன்னை நான் கொன்னே போட்டுருவேன் பாத்துக்க. வரேன்டா, உடம்ப பார்த்துக்கோ, மாடியில் படுக்காத, ஜலதோஷம் பிடிச்சிடும். அப்படி கார் அங்கிருந்து வேகமா ராமாபுரத்துக்கு கிளம்புச்சு. அப்பாடா, தப்பிச்சிட்டோம் காந்தம். வீட்டுக்கு போனதும் என்ன பண்றது? என்ன பண்றதா, ஒரு வாரம் வரைக்கும் அடுப்பு பற்ற வச்சு அதை பக்கத்திலே உட்காந்துக்க போறேன். என் உடம்புல இருக்கிற குளிர் எல்லாம் இறங்கி ஓடிடணும், இல்ல என் உயிர் திரும்ப வராது. எப்படியும் என் புது ஸ்வெட்டர் இங்க போட்டுக்கவும் விடல, அதை மறுபடியும் பத்திரமா பீரோக்குள்ள வைக்கணும். அடுத்த வருஷத்துக்கு ஏதாவது தேவைப்படலாம். நான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு லீவு போட்டுட்டு நல்லா சுடு தண்ணி வச்சு 2 மணி நேரம் குளிப்பேன். அதை கேட்டு எல்லாருமே சிரிச்சாங்க. அப்படியே அந்த குளிர் கிராமம் அவங்களுக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத அனுபவத்தை கொடுத்தது. நீங்களும் இப்படி குளிரா இருக்கிற இடத்துக்கு போய் கஷ்டப்பட்டிருக்கீங்களா? ஆமாண்ணா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.